வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். பங்கு சந்தை இந்த வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கு ஒரு சின்ன பயம் வரும். ரொம்ப சிக்கலான உலகம்னு நினைப்போம். ஆனா உண்மையில அப்படி இல்ல. அங்க புதையல் மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த புதையலை கண்டுபிடிக்க ஒரு மேப் வேணும்ல, அந்த மேப் தான் ஸ்டாக் சார்ட்ஸ். இன்னைக்கு அந்த மேப்பை எப்படி படிக்கிறதுன்னு ரொம்ப சிம்பிளா கத்துக்க போறோம். வாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க இதுவரைக்கும் போகாத ஒரு புது ஊருக்குள்ள போறீங்க. அங்க வழிய எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சிம்பிள். கையில ஒரு மேப் வேணும், இல்லனா கூகுள் மேப்ஸ் வேணும். அது இல்லாம சுத்திக்கிட்டே தான் இருக்கணும் இல்லையா? சரி, இப்போ அதே கேள்விய பங்குச் சந்தைக்கு கொண்டு வருவோம். இந்த பெரிய மார்க்கெட்ல எப்படி நீங்க வழியை கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு சார்ட், அதாவது ஒரு விளக்கப்படம். இதுதான் பங்குச் சந்தையில உங்களுக்கான மேப். அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ இந்த மேப்பை எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்டாக் சார்ட்னா முதல்ல என்ன, அதுல என்னென்ன அடிப்படை விஷயங்கள் இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல இந்த சார்ட்டை பார்த்து யாரும் பயந்துராதீங்க. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொன்னா இது ஒரு கம்பெனியோட பங்கு விலை டைம் டிராவல் பண்ற மாதிரி. நேத்து, போன மாசம் இல்ல போன வருஷம் அதோட விலை என்னவா இருந்துச்சுன்னு காட்டுற ஒரு படம். அவ்வளவுதான். நமக்கு எல்லாருக்கும் ஒரு செல்ல பெயர் இருக்கும்ல, அதே மாதிரி பங்கு சந்தையில ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு செல்ல பெயர் இருக்கு. அதுக்கு பேரு தான் டிக்கர் சிம்பல். உதாரணத்துக்கு ஆப்பிள் கம்பெனிக்கு AAPL. இன்னைக்கு நாம இந்த ஆப்பிள் சார்ட்டை வச்சு தான் எல்லாத்தையும் கத்துக்க போறோம். எந்த ஒரு சார்ட்டை எடுத்தாலும் அதுல ரெண்டு முக்கியமான அச்சு இருக்கும். கீழே படுக்கவசமா இருக்கிற கோடு நேரத்தை குறிக்கும், அதாவது நாட்கள், மாதங்கள், வருஷங்கள். செங்குத்தா இருக்கிற கோடு விலையை குறிக்கும். இந்த ரெண்டையும் இணைச்சு போற அந்த லைன் தான் அந்த பங்கோட விலை பயணம். ஓகே, அடிப்படை விஷயங்கள் இப்போ நமக்கு தெரியும். அடுத்ததா ஒரு ஆரம்ப முதலீட்டாளர் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விதியை பத்தி பார்க்கலாம். ஒரு பங்கின் விலை எப்படி நகருதுங்கிற விதிகளை பத்தி புரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஒரு சார்ட்ல இருக்கிற கோடு சும்மா மேலேயும் கீழேயும் போறதில்ல, அது ஒரு கதையை சொல்லுது. இங்க பாருங்க, 2011ல ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்த பிறகு ஆப்பிளோட எதிர்காலம் என்னாகுமோன்னு ஒரு கவலை வந்துச்சு. அதோட விளைவு 2013ல அதோட பங்கு விலை பெரிய சரிவை சந்திச்சிச்சு. சாதாரண சரிவில்ல, கிட்டத்தட்ட 40% சரிவு. அப்போ இத பத்தி எதுவும் தெரியாத ஒருத்தர் இந்த சார்ட்டை பார்த்திருந்தா என்ன நினைச்சிருப்பாங்க? ஐயோ, ஆப்பிள் கம்பெனி அவ்வளவுதான் மூழ்கிடும் போல அப்படின்னு பயந்து போய் கையில இருக்கிற பங்குகளை கூட வித்திருப்பாங்க இல்லையா? ஆனா அங்கதான் ஒரு மேஜிக் நடக்கும். அதுக்கு பேரு தான் சப்போர்ட். சப்போர்ட்னா ஒன்னும் இல்ல, ஒரு தர மாதிரி நினைச்சுக்கோங்க. விலை கீழே விழுந்துட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய பேர் ஆஹா இந்த விலை ரொம்ப கம்மி, வாங்க சரியான நேரம்னு வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி வாங்கறதுனால விலை அதுக்கு கீழே போகாம அந்த தரையில பட்டு திரும்ப மேலே எழும்ப ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்னு இருக்கு. இத ஒரு கூரை மாதிரி நினைச்சுக்கோங்க. விலை ஏறிட்டே போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய பேர் போதும்பா, நல்ல லாபம் பார்த்துட்டோம், இனிமே வித்துடலான்னு விற்க ஆரம்பிப்பாங்க. அதனால விலை அந்த கூரையில இடிச்சிட்டு அதுக்கு மேல போக முடியாம திரும்ப கீழே வர முயற்சி பண்ணும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் விஷயத்த ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ரூம்குள்ள ஒரு பந்து தூக்கி போடுறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பந்து என்ன பண்ணும்? கீழே தரையில படும், திரும்ப மேலே எழும்பி கூரையில படும், திரும்ப கீழே வரும் இல்லையா? இங்க அந்த பந்து தான் பங்கு விலை, தரை தான் சப்போர்ட், கூரை தான் ரெசிஸ்டன்ஸ். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ரொம்ப சிம்பிளான ஒரு விதி. விலை தரைக்கு பக்கத்துல, அதாவது சப்போர்ட் கிட்ட வரும்போது அது வாங்குறதுக்கான ஒரு நல்ல சிக்னலா இருக்கலாம். அதே மாதிரி விலை கூரைக்கு பக்கத்துல, அதாவது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகும்போது அது விக்கிறதுக்கான ஒரு சிக்னலா இருக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ரூம், தரை, கூரையெல்லாம் புரிஞ்சிடுச்சு. ஆனா ஒருவேளை அந்த பந்துக்கு திடீர்னு ரொம்ப சக்தி கிடைச்சு அது கூரையே உடைச்சிட்டு வெளியே போனா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க, அந்த பந்தை நீங்க இன்னும் ரொம்ப வேகமா வீசினீங்கன்னா என்ன நடக்கும்? அது கூரைய பிச்சுக்கிட்டு ராக்கெட் மாதிரி மேல போகும். டெக்னிக்கலா இதுக்கு பேரு தான் பிரேக் அவுட். அதாவது வெள்ள அதுக்கு முன்னாடி இருந்த தடைய உடைச்சுக்கிட்ட வேகமா மேல போற தருணம் இது. இங்க ஒரு சூப்பரான விஷயம் நடக்கும். ஒரு தடவை விலை அந்த பழைய கூரையை உடைச்சிட்டு மேல போடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த பழைய கூரை தான் அந்த பங்குக்கு புதிய தரை. அதாவது இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸா இருந்தது, இப்போ புதிய சப்போர்ட்டா மாறிடும். சரி, இப்போ நம்ம கையில மேப் இருக்கு. அந்த மேப்ல இருக்கிற ரூல்ஸும் நமக்கு தெரியும். இனிமே நாம என்ன பண்ணணும்? நீங்க பயிற்சி செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்காக ஒரு சின்ன வீட்டு படம். கூகுள் ஃபினான்ஸ் இல்லனா யாஹூ ஃபினான்ஸ்க்கு போங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கம்பெனியை எடுங்க. அது ஆப்பிளா இருக்கலாம், டாட்டாவா இருக்கலாம், இல்ல ரிலையன்ஸா கூட இருக்கலாம். அதோட போன ஒரு வருஷ சார்ட்டை எடுத்து அதுல எங்க தர, எங்க கூரை இருக்குன்னு நீங்களே கோடு போட்டு பாருங்க.
முதல்ல கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருக்கும், ஆனா கவலைப்படாதீங்க. இது ஒரு டிராயிங் கிளாஸ் மாதிரி தான். வரைய தான் கைப்பழகும். அதே மாதிரி நீங்க சார்ட் பார்க்க உங்களுக்கும் இது ரொம்ப சுலபமாயிடும். இது முழுக்க முழுக்க பயிற்சி மூலமா கத்துக்கக்கூடிய ஒரு திறமை தான். அப்போ உங்க புதையல் வேட்டைய ஆரம்பிக்க நீங்க தயாரா? சொல்லுங்க, நீங்க முதல்ல எந்த கம்பெனியோட சார்ட்டை எடுத்து அலச போறீங்க? யோசிக்காதீங்க, உடனே உங்க கத்துக்கிற பயணத்தை இன்னிக்கே ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.